ஹாய் அம்முக்குட்டீஸ், எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். நான் இன்னைக்கு என்ன உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக கொண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன கிழங்குன்னு தெரிலங்க. ஊர்லேருந்து கொடுத்து விட்டாங்க. நல்லா அலாசி குக்கரில் போடு வெந்துடும் அப்படின்னு அத்தை சொன்னாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. கொடியில் வேகிறதுன்னு சொன்னாங்க. இது என்ன கிழங்குன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் குச்சிக்கிழங்கு இல்லை. குச்சிக்கிழங்குலாம் பாதி வேக வச்சாச்சு, பாதி சிப்ஸ் போட்டாச்சு. சரிங்களா, இது ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ வேக வைக்க போகிறேன். சரிங்களாங்க, இருங்க. இப்படி கொடியில் இருக்கிற மாதிரி இருக்குது. கொடியிலன்னு தான் சொன்னாங்க. சரி, கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கலாம். குத்து மதிப்பாக குச்சிக்கிழங்கு போகிற மாதிரி போட்டுட்ருக்கேன். இருங்க, திருப்பி காட்டுறேன். இங்க இருங்க. ஸ்னேக் பாபு அந்த மாதிரி உடம்பெல்லாம் இந்த காய்க்கு ஒரு மாதிரியா இருக்கா, அதுதாங்க. சரி, இப்போ வச்சுட்டு நம்ம போய் டீ போட்டாச்சு. டீ சாப்பிட்டு கடைக்கு போயிடலாம். நாலு பக்கம் பாட்டா ஓடிட்டு இருக்கிறதுனால வீடியோவும் போட முடியல, லைவும் போட முடியல. ரெண்டாவது எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டேன். சரிங்களா, சரி, ஒரு நாள் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா எல்லாமே அப்படி அப்படியே இருக்கும். சரிங்களா, இன்னைக்கு என்னால் எதுவுமே பண்ணவே முடியல. இப்போ இருங்க, திருப்பி காட்டுறேன். அப்படி அப்படியே இருக்கு. முந்தானேத்து குழம்பு வச்சது. சரிங்களா, இப்போ இதெல்லாம் கழுவி போட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் போகணும். சரிங்களா, டீ போட்டு வச்சுருக்கேன். உடம்பு சரியில்லைன்னா எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சாகணும். அப்படி அப்படியே இருக்கும். இன்னைக்கு நைட்டு துணியும் துவைக்க போடணும். சரிங்களா, அதுக்கு தாங்க பேரண்ட்ஸ் இருக்கணுங்கிறது. ஒரு மாசம்னாச்சு போய் அவங்க வீட்டில் உட்காந்துட்டு வரணும். துணி மடிக்க கிடக்கு. இன்னைக்கு ஏகப்பட்ட வேலை எனக்கு இருக்கு. சரிங்களா, சரி, நான் இந்த பாத்திரத்தை விளக்கி போட்டுறேன். போட்டுட்டு அந்த குக்கர் விசில் வந்துடும். அதுக்குள்ள நம்ம டக்குன்னு கிளம்பி போயிடலாம். லேடிஸ்க்கு மட்டும் தாங்க தெரியும். எதுவுமே ஈஸியான வேலைலாம் இல்லை, வீட்டு வேலை தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஸோ வீட்லேயும் வேலை செஞ்சு வெளியவும் வேலை செஞ்சு, சரிங்களா, குழந்தைங்களையும் கவனிச்சு வீட்டில் இருக்கிறவங்களையும் சாப்பாடு எடுத்துக்கலாம் போட்டுக்குவாங்க, அதையும் கவனிச்சு. ஸோ எல்லாத்துக்கும் நோகடிக்காமல் போகணுமேனு நிறைய எங்கள் நிம்மதியை நாங்கள் கெடுத்துட்டு போயிடுவோம். நிறைய பேர் இது ஆமான்னு சொல்கிறீங்களா இல்லைன்னு சொல்கிறீங்களான்னு சொல்லுங்கள். சரிங்களா, இப்போ இதெல்லாம் கழுவி போட்டுட்டு நான் எப்போ போய் கடையை பார்ப்பேன், நீங்களே சொல்லுங்க. ஸோ பாத்திரம் கழுவி முடிச்சிட்டேன். இப்போ சிங்கை காட்டுற பாருங்க. இங்கே இருங்க, ஃபுல்லாக கழுவி முடிச்சிட்டேனுங்களா. இப்போ இந்த பக்கம் குக்கர் சவுண்டு விட்டுருச்சு. சரிங்களா, ஒரு 4-5 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு போய் டீ சாப்பிட்டு கடைக்கு கிளம்பிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ரெஸ்டே இல்லாமல் தான் ஓடிட்டு இருக்கேன். சரிங்களா, அதுக்கப்புறம் குச்சிக்கிழங்கு ஆறுனதுக்கப்புறம் குச்சிக்கிழங்குனே வருது. ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு அந்த டேஸ்டெல்லாம் நான் சாப்பிட்டு பார்த்ததில்லை. இந்த கிழங்க சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். குக்கர் விசில் வந்துக்கிட்டே இருக்குது. சரி, ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினச்சேன். அந்த கிழங்கை பற்றி சொல்லிட்டேன். இப்போ போய் டீ சாப்பிட்லாம். டம்ளர் டீ குடிச்சிட்டு எத்தனை விசில் விடுவோம்னு தெரியல. நான் குத்து மதிப்பாக ஒரு 5 விசில் மட்டும் விடலான்னு இருக்கேன். சரிங்களா, ஒரு குத்துக்கு எத்தனை மதிப்புன்னு கேட்டுறாதீங்க. சரிங்களா, அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. தண்ணி நிறைய குடிப்பேங்க. மூணு விசில் வந்துருச்சு. சரி, நான் டீ குடிக்கிறேன், நீங்களும் வாங்க டீ குடிக்கலாம். வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த கிழங்கு வேக வச்சிருக்கேன், எப்படி இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு போட்டு. ஐயோ, இது என்னதுங்க, என்னது கண்டங்கரைன்னு ஆயிடுச்சு. தெரியல. என்னது
எனக்கு பிடிக்கல. திங்க நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் திங்கும் போது ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பாய், குட் நைட்.